பிரதேச ஒருங்கிணைப்பு கூட்டங்களாக இருக்கலாம், மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டங்களாக இருக்கலாம், பலவற்றும் முரண்பாடான நிலைமையில இடையில கைவிடப்படுது. அவ்வாறான நிலைமையில உள்ளூராட்சி சபைகள் எவ்வாறு ஒரு நேர்மையான ரீதியில அதில் மக்களுக்கு நிச்சயமாக நீங்கள் கேட்குற கேள்வி நானும் அந்த டிவி அந்த ப்ரோக்ராம்கள் பார்த்து நான் அதில் நீங்கள் உண்மையாக கூட ஒவ்வொருத்தரும் கூட மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்கள். ஒவ்வொருத்தரும் யாழ்ப்பாணத்தில் பிறந்த அவ்வளோ பேரும் அதில் கதைக்கிறதெல்லாம் ஒரு தர்மமான கதையாக நியாயமாக குழப்புறத்துக்குண்டே வந்திருந்து கதைச்சால் ஊசி வந்து சும்மா எல்லாத்துக்கும் ஊசியை போட்டு வந்தால் எல்லோரும் பொறுப்பான எல்லாத்துக்கும் ஊசி தொட்ட எல்லாத்துக்கும் ஊசி. நீங்களே அந்த இதெல்லாம் கேட்ட நீங்கள் தானே உங்களோட மனச்சாட்சி சொல்லுங்கள். இந்த ஊசி போட்டு ஆட்டுற ஆட்டத்தை பார்த்த நீங்கள் தானே ஊசி என்ன ஆட்டம் ஆட்டுதுண்டு. இதெல்லாம் மனுஷத்தன்மையா, ஒரு பண்பா, ஒரு பழக்க வழக்கமா? மேலே இந்த பாராளுமன்றம் இன்றைக்கிலேயே 75 வருஷமாக இருக்கிற பாராளுமன்றமே 75 வருஷமாக இருக்கிற பாராளுமன்றத்தில் இப்படி ஒருத்தர் வந்து இவ்வளோ கேவலமான நிலையில் வந்திருக்கா இல்லையே. ஒவ்வொருத்தரும் அவைக்கு பேச தெரியாது, பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கதைக்க தெரியுது இல்லை, வடிவாக கதைக்கணும் இல்லை. அவைகள் கதை குறைச்சி கதைச்சாலும் பரவாயில்லை. அவையில் இந்த விதமான வேற ஒரு பிரச்சனையும் இல்லையே. நீங்கள் கூட கதைச்சி தானே எங்களை கொண்டே கவுட்டு கொட்டிட்டீங்க. 1.5 லட்சம் மக்களையும் முடிச்சு எங்களையும் ஏமாற்றி இந்த 3 எம்பிமாருக்கு ஏமாற்ற தெரியாது. உங்கள்கிட்ட தயவாக நான் போன முறையும் வந்து என்பிவிக்கு வாக்களிங்கன்னு சொல்லி வாக்களித்து 3 ஆசனம் கிடைச்சது. மொத்தமாக 6 ஆசனம் கிடைச்சிருக்கு. இந்த முறையும் சொல்கிறேன், இந்த வாக்குகளை யாருக்கும் அளிக்க போகாதீங்க, இந்த பிரயோசனமும் இல்லை. அதனுடைய என்பிபிக்கு தேசிய மக்கள் கட்சிக்கு இந்த வாக்குகள் அழியுங்கன்னு சொல்லி தேசிய மக்கள் சக்தி வாக்களிப்பதால் யாழ்ப்பாணம் மாநகர வளமாக இருக்கும் என்ற ஒரு உத்தரவாதத்தை வந்தீங்க. நீங்கள் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினரோ இல்லை பாராளுமன்ற உறுப்பினரோ எதுவும் இல்லாத நிலையில் அந்த உத்தரவாதத்தை நீங்கள் எப்படி நடைமுறைப்படுத்தி? நாங்கள் எல்லா அமைச்சர்மாரோடும் எனக்கு தொடர்பு இருக்கு. உங்களை போன்ற பல அரசாங்கத்தின் வெளியிலே இருந்து அழுத்தங்களை தெரிவிக்கிறார்களா, இல்லாட்டி அரசாங்கத்தினுடைய தீர்மானங்களில் முக்கிய பங்கு வகிக்கிறார்களா? இது எனது உள்ளூராட்சி தேர்தல் சம்பந்தமான விடயங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்கான ஒரு கருத்தரங்கைத்தான் நான் இதிலே முன்வைக்கின்றேன். யாழ் மாநகர சபை சம்பந்தமானது மாத்திரம் இன்று அறிவிக்கின்றேன். யாழ் மாநகர சபை கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக எந்த விதமான ஒரு அபிவிருத்தியும் இல்லாமல் யாழ் மாநகர சபை இயங்குகின்றது. யாழ் மாநகர சபையிலே 2010ஆம் ஆண்டு தேர்தல் முடிந்து நடந்த முதலாவது தேர்தல், அதற்கு பிறகு வந்த தேர்தல் 15ஆம் ஆண்டு வந்த தேர்தல், இன்றைக்கு 10 ஆண்டுகள் தேர்தல் நடந்து 2 ஆட்சிகள் நடைபெற்றன. 2 ஆட்சிகளிலுமே பாரிய பல கோடி ரூபா மோசடியான ஊழல்கள் நடைபெற்றிருக்கின்றன. காரணம், முன்பு வந்து 2009ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே ஒரு 5000 ரூபாயாக இருந்த ஒரு வரி 25,000 ரூபா ஆக பல மடங்காக வரிகளை மாநகர சபை கூட்டியது. அந்த மாநகர சபைக்கு மாத வருமானம் பல கோடி ரூபா வந்தும் யாழ்ப்பாண மாநகர சபையில் எந்த விதமான ஒரு வித்தியாசமோ எந்த விதமான ஒரு அபிவிருத்தியோ இன்று வரைக்கும் நடைபெறவில்லை. அதற்கு காரணம், அந்த பணம் எங்கே போகின்றது என்பதை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இது மக்களுடைய பணம், மக்களுடைய பணத்தை யார் சூறையாடுகிறார்கள் என்பதை கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாய தேவை இருக்கின்றது. ஆனபடியால் நாங்கள் இந்த முறை மாநகர சபை தேர்தல் வந்திருக்கின்றது. இதில் 27 வட்டாரங்கள் இருக்கின்றன. 27 வட்டாரங்களுக்கும் 27 பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட வேண்டும். இந்த 27 பிரதிநிதிகளையும் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. காரணம் என்னென்று கேட்டால், ஊழலற்ற கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்துக்குள்ள வர்றது, அடுத்தது ஒரு யாழ்ப்பாண யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஒரு சிரேஷ்ட விரிவுரையாளரைத்தான் அந்த கட்சி யாழ் மாநகர முதல்வராக தெரிவு செய்திருக்கின்றது போட்டிக்கு. இதன் அடிப்படையிலே யாழ் மாநகர சபையை நாங்கள் இந்த முறை தேசிய மக்கள் சக்தியிடம் கையளிக்க வேண்டும். காரணம், மத்தியிலே கூட்டாட்சி இருக்கின்றது. ஆனபடியால் அந்த மத்தியிலே ஜனாதிபதியினுடைய தலைமையிலே இந்த கட்சி இயங்குகின்றது. இந்த கட்சிக்கு பாராளுமன்றத்திலே 189 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். அறுதி பெரும்பான்மையாக 180 தான் தேவை ஒரு சட்டத்தை மாற்றுவதற்கு. 159 பேர் இருக்கின்றார்கள், மேலதிகமாக 9 பேர் இருக்கின்றார்கள். ஆனபடியால் ஜனாதிபதி எங்களுடைய தமிழ் மக்களுடைய பிரச்சனையை இந்த முறை தீர்ப்பதற்கு அவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதன் ஒன்றாக
மொத்த வடிவிலே வடமாகாணத்து மக்கள் அனைவரும் நாங்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்கின்ற பட்சத்தில் இந்த 5 ஆண்டுகளிலும் எங்களுடைய வளர்ச்சியை நாங்கள் கண்கூடாக காணலாம். இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் நாங்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்தால் 5 ஆண்டுகளில் என்ன நடைபெறும் என்பதை நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இது ஒவ்வொருத்தரும் தங்களுடைய பகுத்தறிவின் மூலமாக இந்த வாக்குகளை அவர்களுக்கு அளித்து இந்த தேசிய மக்கள் சக்தியை வெற்றி கொள்ள செய்து முழு பிரதிநிதித்துவம் அவர்களிடம் கொடுக்கும் பட்சத்தில் இதனுடைய முழு பலனை யாழ் மக்கள், யாழ் மாநகர சபை, யாழ் மாவட்ட மக்கள், வடமாகாண மக்கள் அனுபவிப்பார்கள். அதில் எந்த விதமாயும் நாங்கள் எள்ளளவும் சந்தேகம் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. அடுத்ததாக தமிழ் கட்சிகள் படும் பாடை நீங்கள் இந்த வானொலிகள், இந்த யூடியூபில் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீர்கள். தமிழ் கட்சிகள் ஒவ்வொருத்தர் எப்படி போட்டு அடிக்கின்றார்கள் என்பதை உங்களுக்கு விளங்கும். அப்போ இவர்கள் இன்றைக்கு இப்படி அடிக்கின்றார்கள் என்று சொன்னால் 2009ஆம் ஆண்டு யுத்தத்தில் இவர்கள் எப்படி நடந்திருப்பார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 2009ஆம் ஆண்டு இறுதி யுத்தத்தில் இந்த 22 பாராளுமன்ற உறுப்பினர்களும் எப்படி நடந்திருப்பார்கள். இன்றைக்கு வீலுக்குள்ள இவ்வளோ பிக்சர் விடுங்கள், ஒவ்வொரு நாளும் யூடியூப்பை பார்த்தீங்கன்னா தெரியும். மாறி மாறி ஒவ்வொருத்தரை பற்றி சொல்கிற கதைகளை. ஆனால் இப்படி இன்றைக்கு இந்த 15 ஆண்டுகள் 16 ஆண்டுகளுக்கு பிறகு தான் இந்த கதை வருகுது. 16 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அவைகளின் உண்மை தோற்றங்கள் வருகுது. முந்தைய எல்லாரும் உண்டாயிருந்து செய்யகளை ஒன்றும் வெளியில் வர இல்லை. இப்போ எல்லாற்ற கதையும் ஒவ்வொருத்தர் சொல்லி சொல்லி முழு கதையும் வெளியில் வருகுது. அப்போ இப்படி வெளியில் வர்றதால தமிழ் மக்களுக்கு இன்னும் பாரிய வேண்ட முழு முகமும் தெரியுது. இளம் சமுதாயத்திட்ட நாங்கள் வடமாகாணத்தை கொடுக்கணும். ஏற்கனவே ஆண்டு அனுபவித்த அரசியல்வாதிகளை ஒரு காலமும் நம்பாதீங்க. ஆண்டு அனுபவித்த அரசியல்வாதிகள் உங்களுக்கு தெரியும். யார் யார் ஆண்டு அனுபவித்தவையாண்டு உங்களுக்கு என்ன செய்தவையான்னு தெரியும். எல்லா பாராளுமன்ற உறுப்பினரையும் உங்களுக்கு தெரியும். இந்த ஆண்டு அனுபவித்த அரசியல்வாதிகள் திருப்பியும் தோற்றத்துக்கு பிறகு வந்து நிற்கணும். ஏதோ ஒரு விதத்தில் உள்ளுக்கு பூரலாம் உண்டு. உள்ளுக்கு பூர்றதுக்கு ஒரு ஓட்டையும் விட்டுறாதீங்க. எந்த ஓட்டையை விட்டு பிரயோசனம் இல்லை. உங்களுக்கு வந்து பூர்றதால அவைகளுக்கு ஒரு சீட்டை கொடுத்தோ, பாதி சீட்டை கொடுத்தோ, 5 சீட்டை கொடுத்தோ எந்த பிரயோசனம் நடக்க போகிறதே இல்லை. அந்த சீட்டை வச்சு அவை ஒன்றும் செய்ய போகிறதும் இல்லை. விவகாரம் செய்யாத அந்த சீட்டை வச்சு எதுவும் செய்ய இயலாது. ஆனபடியால் நீங்கள் இந்த தமிழ் கட்சி என்று பார்க்காதீங்க. எல்லா கட்சியையும் ஒதுக்கி விடுங்க. எப்படி கூட்டி தள்ளினீங்களோ வீடுகளில் நாங்கள் விடிய காலம் வரை வீடெல்லாம் கூட்டி சுத்தம் செய்து கூட்டுறதானே, அது மாதிரி இந்த முறை 50% கூட்டி தள்ளிட்டீங்க குப்பையை. இன்னொரு 50% இருக்குது. மொத்தம் வந்து யாழ்ப்பாணத்தில் 6 ஆசனம் 3 ஆசனம் கொடுத்தாச்சு. வன்னி மாவட்டத்தில் 6 ஆசனம், அதில் 3 ஆசனம் கொடுத்தாச்சு என்பிபிக்கு. அப்போ மொத்தமாக வட மாநிலத்தில் 6 ஆசனம் என்பிபிட்டே இருக்குது. ஒன்று போனஸ் சீட்டில் அமைச்சர் சந்திரசேகரன் தோழர் அவர்கள் இருக்கிறார். அப்போ மொத்தம் 7 ஆசனம் வட மாநிலத்தில் இருக்குது. மிச்சம் 6 ஆசனம் தான் இப்போ பிச்சு ஒவ்வொருத்தர் வச்சிருக்கணும். ஊசி அது இதுன்னு சொல்லி எல்லாம் ஒவ்வொரு ஆசனத்தை வச்சு கொண்டு நிற்கணும். இந்த ஆசனங்கள் ஒன்றிலும் வேலை இல்லை. எதுவுமே நடக்காது. என்னென்னு கேட்டால் 159 ஆசனத்தோட ஜனாதிபதி அவர்கள் அன்ரோகுமார் திசாநாயக்கன் தலைமையில் நாடு இயங்குது. இப்போ கிட்டடியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொருத்தரையும் சொல்லலாம் டிசம்பரோட முடியுது, 8ஆம் மாதம் முடியுது. ஏன் டிசம்பருக்கு 8ஆம் மாதத்துக்கு முடிகிற ஒரு ஆட்சியை இன்றைக்கே கவுக்கலாம் தானே வேல். ஜனாதிபதியை கவுக்கணுமெண்டா சக்தி இருந்தால் இன்றைக்கே நீங்கள் கவுக்கலாம். அப்போ அது தேர்தலுக்காக சொல்கிற கதை. இந்த கதையில் ஒன்றே மக்கள் நீங்கள் நம்பி பிரயோசனம் இல்லை என்று கேட்டால் இந்த ஆட்சி அந்த காலம் வரைக்கும் எள்ளளவும் கடுகளவும் சிதறாமல் அந்த 5 வருஷம் அப்படியே இருக்கும். அந்த 5 வருஷத்தில் நாங்கள் பலனை அனுபவிக்கணும்னு சொன்னால் நாங்கள் எங்களுடைய மாநகர சபையை முற்று முழுதாக 27 சீட்டை நாங்கள் என்பிபிக்கு கொடுக்கணும். அது ஊழலற்ற மிக தெளிவான கட்சி. ஊழல் என்ற கதைக்கே இடமில்லை. இப்போ கிட்டடியில் வந்து ஒவ்வொருத்தரும் அவைக்கு பேச தெரியாது. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கதைக்க தெரியுது இல்லை, வடிவாக கதைக்கினவில்லை. அவைகள் கதை கதைச்சாலும் பரவாயில்லை.
அவையில் இந்த விதமான வேறு ஒரு பிரச்சனையும் இல்லையே. நீங்கள் கூட கதைச்சி தானே எங்களை கொண்டே கவுட்டு கொட்டிட்டீங்க. 1.5 லட்சம் மக்களையும் முடிச்சு எங்களையும் ஏமாற்றி இந்த 3 எம்பிமாருக்கு ஏமாற்ற தெரியாது, அவைகளுக்கு ஏமாற்ற தெரியாது, என்பிபிக்கு ஏமாற்ற தெரியாது, களவெடுக்க தெரியாது, பொய் சொல்ல தெரியாது, இல்லாததை இருக்குன்னு சொல்ல தெரியாது. ஆனபடியா இப்படியான இந்த பம்பு தும்பு வேலைகள் எல்லாத்தையும் கலைக்கிற கட்சிகளுக்கு நீங்கள் போட்டு பிரயோசனம் இல்லை. 2000 ஆண்டில் இருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்தந்த ஆட்களுக்கு நாங்கள் வாக்கு போடுறாங்கன்று. இன்று வரைக்கும் எங்களுக்கு பிரயோசனம் இருந்ததா? வீடுகளில் இருக்க இயலாது, நுழம்புத்தொல்ல யாழ் மாநகர சபையில் வீட்டில் கதவு திறக்க இயலாது, ஜன்னல் திறக்க இயலாது. அதுக்கு காரணம் கழிவு நீர்கள் முழுக்க தேங்கி நிற்கிது. டொய்லெட்டில் வந்து ஃபிட்டுகள் எல்லாம் நிறைஞ்சு வழியுது. இதெல்லாம் கழிவுகள் முழுக்க அகற்றி கொண்டு போய் சுத்தப்படுத்தி செய்ய வேண்டிய திட்டங்கள் இருக்குது. இது என்பிபி செய்கிறது உடன்பட்டிருக்கு. மத்திய அரசு தான் எங்களுக்கு எதையும் செய்யலாம், நாங்கள் சில்லமாக கூட வாக்குகளை உடைச்சி போட்டு எதையும் செய்ய இயலாது. யாழ் மாநகர சபையில் இருக்கிற மக்கள் நீங்கள் 100க்கு 100 வீதம் இல்லை 1000 வீதம் இந்த 4 நாள் இருக்குது சிந்திங்க. மற்றது எங்களோட கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்துக்குள்ள நாட்டில் வந்து நாங்கள் எங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுற இல்லை, போஸ்டர் ஒட்டுற இல்லை. என்பிபி தேசிய மக்கள் சக்தி இந்த போஸ்டர்கள் எதுவுமே ஒட்டுற இல்லை. ஆனபடியா நீங்கள் போஸ்டர் இருக்குது தானே இப்போ விளம்பரம் செய்யலை அதுன்னு யோசிக்காதீங்க. விளம்பரம் தேவையில்லை, எங்களுக்கு இருக்கிற விளம்பரம் காணும். நீங்கள் எங்களுக்கு வந்து தேசிய மக்கள் சக்தி நீங்கள் வாக்களிச்சிங்கன்னு சொன்னால் மாநகர சபை அடுத்த 5 ஆண்டில் மாபெரும் அபிவிருத்தியை நோக்கி போகும். அதில் நீங்கள் கடுகளவும் நீங்கள் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வாக்குகளை கொண்டே நீங்கள் வேறு யாருக்கும் போட்டிங்கன்னு சொன்னால் சுடலைக்கு கொண்டே குப்பையை போடுற மாதிரி தான் இருக்கும். அந்த வாக்கால் எங்களுக்கு எந்த பிரயோசனமும் வராது. எந்த கட்சிக்கும் நீங்கள் போடுறதால எந்த பலனும் பெற போகிறது இல்லை. யாழ் மாநகர சபையை நாங்கள் ஒரு மிக சிறந்த ஒரு தலைநகரமாக்கணும்னு சொன்னால் எங்களுடைய கனவு யாழ் மாவட்டத்து மாநகர சபையை நாங்கள் வந்து மிக ஒரு சிறந்த ஒரு மாநகர சபை ஆக்கணும்னு சொன்னால் இதை நாங்கள் என்பிபிக்கு தான் கொடுக்கணும். ஆனபடியால் உங்கள்கிட்ட தயவாக நான் போன முறையும் வந்து என்பிபிக்கு வாக்களிங்கன்னு சொல்லி வாக்களித்து 3 ஆசனம் கிடைச்சது, மொத்தமாக 6 ஆசனம் கிடைச்சிருக்கு. இந்த முறையும் சொல்கிறேன், இந்த வாக்குகளை யாருக்கும் அளிக்க போகாதீங்க, எந்த பிரயோசனமும் இல்லை. அதனுடைய என்பிபிக்கு தேசிய மக்கள் கட்சிக்கு இந்த வாக்குகளை அழியுங்கன்னு சொல்லி இது ஒரு மிகப்பெரிய ஒரு சிறந்த திட்டத்தை உருவாக்கின 5 வருஷம் என்று சொல்லி உங்களுக்கு உத்தரவாதம் தர்றேன். நீங்கள் இந்த வாக்குகளை அவர்களுக்கு போடுங்க. உங்களிடமிருந்து நான் அன்பாக விடைபெற்றுக் கொள்கின்றேன். கேள்வி உண்டு. தேசிய மக்கள் சக்தி வாக்களிப்பதால் யாழ்ப்பாணம் மாநகர வளமாக இருக்கும் என்ற ஒரு உத்தரவாதத்தை வழங்குவீங்க. நீங்கள் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினரோ இல்லை பாராளுமன்ற உறுப்பினரோ எதுவும் இல்லாத நிலையில் அந்த உத்தரவாதத்தை நீங்கள் எப்படி நடைமுறைப்படுத்தி? நாங்கள் எல்லா அமைச்சர்மாரோடும் எனக்கு தொடர்பு இருக்குது, மேல்மட்டத்தில் எனக்கு தொடர்பு இருக்குது, யாழ்ப்பாணத்தில் உள்ள அமைச்சர் சந்திரசேகரன் அவர்களோட நிறைய தொடர்பு இருக்குது. அதனுடைய நான் எனக்கு எல்லாரோடும் நான் கதைச்சு தான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கிறேன். முறைகேடுகள் நடைபெறாத உத்தரவாதம் வேட்பு மனுவிலேயே தேர்தல் முறைமைக்கு மாறாக இன்னொரு பிரதேசத்தை குறியாக தான் முதன்மை வேட்பாளராக போட்டிருக்கிறார்கள். அது உண்மையிலேயே ஒரு தேர்தல் முறைகேடு. ஏற்கனவே ஆரம்பத்திலேயே அவ்வாறு முறைகேடு இருக்கும் போது அதை எப்படி உறுதிப்படுத்தலாம்? முறைகேடுகளை பற்றி தேர்தல் திணைக்களம் தான் ஆராயணும். நானோ அப்படி இல்லாட்டி ஒரு பத்திரிகையாளரோ ஆராய இயலாது. முறைகேடுன்றதை கண்டுபிடிக்கிறது வந்து தேர்தல் திணைக்களத்தின் வேலை. அது எந்த வேலையோ உங்களோட வேலையோ இல்லை, அதை அவையவே அந்தந்த வேலையை செய்வினோம். அதுபடியால் நாங்கள் சொல்கிறோம், நிச்சயமாக இந்த கட்சி வெல்லும், இந்த கட்சிக்கு வாக்களிங்க. நாங்கள் இந்த இதில் வர பெனிஃபிட், அதாவது வந்து இதில் லாபம் வந்து இந்த மக்களுக்கு தான் வரும். யாழ்ப்பாண மாநகர சபை வெறும் மோசமான ஒரு மாநகர சபையாக இருக்குது. கழிவு வாய்க்கால்கள், கழிவு எல்லா விதமான கழிவு குப்பைகள் கூட 10 நாளைக்கு ஒருக்கா தான் எடுக்கணும். ஆனால் வருமானம் கோடிக்கணக்கில் வருகிறது. ஆனபடியால் நாங்கள் 2 ஆட்சியை கண்ட நாங்கள் யுத்தம் முடிஞ்சது பிறகு அந்த ஆட்சியில் கூட இது ஒன்றும் நடக்கலை. ஒரு புது கட்டிடங்களோ எந்த விதமான இதுவும் அபிவிருத்தியும் நடக்கலை. அதனுடையால் மாநகர சபையில் உள்ள நாங்கள் மாநகர சபையில் இருக்கிறோம். பகலில் வந்து கதவுகளே திறக்கல, அவ்வளவு நுழம்பு. ஆனபடியா இன்றைக்கு ஆஸ்பத்திரியை போய் பார்த்தீங்கன்னா மக்கள் நிறைஞ்சு வழியினோம். காரணம் என்னென்றால் அவ்வளோ நோய். அப்போ அதுக்கு காரணம் என்ன? அடிப்படை சுத்தம் இல்லை. அப்போ நாங்கள் மாநகர சபை மிக முக்கியமான ஒரு இடம், சுத்தமாக இருக்க வேணும். அந்த சுத்தத்தை வந்து உண்டு பண்ணக்கூடிய ஒரு புதுமையான ஒரு ஆக்களுக்கு நாங்கள் வாக்களிக்கிறதால நாங்கள் மாற்றத்தை காணுவோம்.
நாங்கள் எதையுமே இழக்க இல்லை. நாங்கள் மாற்றத்தை காணுவோம், அவையை நம்புவோம். நாங்கள் மாற்றம் எங்களுக்கு 5 வருஷத்தில் கிடைக்காட்டி நாங்கள் திருப்பி ஒரு முடிவெடுப்போம். இதுதான் என்ற கொள்கை. நிச்சயமாக மாற்றம் வரும். நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு நீங்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் இதே போல என்பிபிக்கு ஆதரவை கொடுக்குமாறு பகிரங்கமாக ஒரு கோரிக்கையை விடுத்திருந்தீர்கள். இப்பொழுது நாடாளுமன்ற தேர்தல் நிறைவடைந்து ஒரு 6 மாத காலம் கடந்து விட்டது. என்பிபி அரசாங்கத்தினுடைய ஆட்சி திருப்தியானதாக இருப்பது, அவர்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் எல்லாம் சரிவர நிறைவேற்றப்படுகிறதா? 100க்கு 100% நிறைவேற்றப்படுகிறது. எந்த விதமான ஊழலும் இல்லை. என்பிபி அரசாங்கம் இன்றைக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை மிச்சம் படுத்துது. காரணம் என்னென்று கேட்டால், அன்றைக்கு நீங்கள் எஸ்எம்எஸில் பார்த்துருப்பீங்க, 998 மில்லியன் டயலாக்கு போக வேண்டிய பேமெண்ட்டை நிப்பாட்டியது. காரணம் என்னென்று கேட்டால், ஒரு ரிப்போர்ட்டர் கேட்ட இடத்துல விஷயம் ஹாப்பி நியூ இயர் என்று போட சொல்லி ஏன் போட இல்லை என்று கேட்டதுக்கு இல்லை அப்படி 2250 லிட்டர் பெட்ரோல் டீசல் வர்றது மாதம் ஒரு அமைச்சருக்கு அலோகேஷன். இன்றைக்கு 750 லிட்டருக்கு தான் அலோகேட் பண்ணியிருக்கு. வாகனங்கள் இல்லை, போலீஸ் பாதுகாப்பு இல்லை, ஆர்மி பாதுகாப்பு இல்லை, எத்தனையோ ஆயிரக்கணக்கான கோடி இன்றைக்கு மீதப்படுத்துகிறோம். என்னென்னு கேட்டால், ஊழலுக்கு எதிரான ஒரு அரசாங்கம் சொல்லிக்கொண்டு ஆட்சிக்கு வந்தது என்பிபி. கட்டாயம் அவர்களுடைய சபாநாயகர்களுடைய கல்வி தகமை தொடக்கம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியான இதுகளெல்லாம் முறைகேடுகளாக அறிவிக்கப்பட்டு அதற்கு பிறகு திருப்பி அவர்கள் மன்னிப்பு கேட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் இல்லைன்னு சொல்லி சபாநாயகருடைய கல்வி தகைமையை அவர்கள் இன்னும் உறுதிப்படுத்தவில்லை. இதையெல்லாம் எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டாக முன்வைக்கிறார்கள். இதற்கு என்ன பதில்? எல்லா இடமுமே எதிர்க்கட்சிகள் குற்றம் சொல்கிறது. இப்போ எதிர்க்கட்சி என்ன சொல்லுது? டிசம்பரோட இந்த கதை முடிஞ்சதுன்னு சொல்லுது. உங்களுக்கு தெரியும் ராஜித சேனரட்னா என்ன சொல்லிக்கிறாரு. ராஜித சேனரட்னா ஏற்கனவே எத்தனையோ தரம் தடம் பிறண்டு எத்தனையோ கட்சிக்கு மாறின ஒரு ஆள். அவர் உண்மையாக அவர் ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்து திருப்பி மஹிந்தையை காத்தடிச்சோன்னா மஹிந்த ராஜபக்சேயோட போயிருந்து ஆண்டு அனுபவிச்சு போட்டு இப்போ திருப்பி போய் ரணிலோட நிற்கிறார். அதனுடைய இவியல்ன்ற கதைகள் எல்லாம் வேறுங்க தாங்க எப்படி அம்பக் பண்ணலாம்ன்றதான் கதை. உண்மையாக இது நாங்கள் 5 வருஷம் நாங்கள் ஆட்சியை கொடுத்துருக்குறோம். 5 வருஷத்தில் எங்களுடைய நாட்டு இன்றைய ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்கா எங்களுக்கு என்ன செய்ய போகிறேன்றது நாங்கள் அவரை நம்ப வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். என்னென்று கேட்டால், ஒரு காரணம் இருக்கின்றது. அவர் ஒரு போராளி. எங்களுடைய தேசிய தலைவர் ஒரு போராட்டி, அவர் மரணித்தவர். ரோண விஜய் வீரா சுட்டு எரிக்கப்பட்ட அறகுறையா அவரும் மரணித்தவர். எங்களுடைய தேசிய தலைவரும் சுட்டு எரிக்கப்பட்டவர். ஆனபடியால் நாங்கள் இந்த இனம் தமிழ் இனம் சிங்கள மக்களும் 1 லட்சத்துக்கு மேற்பட்ட ஜேவிபி மக்கள் காலமாயிருக்கிற இளைஞர்கள் எங்கடையிலும் கிட்டத்தட்ட 1 லட்சம் இளைஞர்கள் காலமாயிருக்கு. 1.5 லட்சம் மக்கள் 2 லட்சம் மக்கள் காலமாயிருக்கிறார்கள் யுத்தத்தில். அப்போ நாங்கள் அந்த ஒற்றுமையில் இடதுசாரி கொள்ள அடிப்படையில் நாங்களும் இடதுசாரி கொள்ள தான் எங்களுக்கு தேவை. ஜேவிபின்ற கொள்ளையும் என்பிபின்ற கொள்ளையும் இடதுசாரி கொள்கை. ஆனபடியால் ரெண்டும் போராடி இந்த நிலைக்கு அவை ஜனாதிபதியாக இன்றைக்கு வந்திருக்கிறபடியால் எங்களோட பிரச்சனைக்கு அவர் கட்டாயம் ஒரு சொல்யூஷன் தருவார் என்ற நாங்கள் பட்ட துன்பங்கள் அவைக்கு தெரியும். இதே துன்பத்தை அவையும் கண்டுதான் வந்திருக்கிறோம். எங்களை தெரிவு செய்தால் தையட்டி விகாரைக்கு எதிரான தையட்டி விகாரை தொடர்பாக ஒரு தீர்வை தருகிறோம் என நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வேட்பாளர்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முதல் போய் காணி உரிமையாளர்களும் சொல்லியிருக்காங்க. இப்பொழுது தேர்தல் முடிந்து 6 மாத காலமாகியும் எங்களை அவர்கள் இன்னும் சந்தித்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என காணி உரிமையாளர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். எந்த கட்சி? காணி உரிமையாளர்கள் தையிட்டி சட்டவிரோத விகாரை அதை எந்த கட்சியில் கேட்டவன்? என்பிபிக்காரர்கள் எங்களை இன்னும் சந்திக்கவில்லை என்று அவர்கள் தேர்தலுக்கு முதல் போய் சொல்லியிருக்காங்க. நீங்கள் எங்களை தெரிவு செய்தால் உடனடியாக தீர்வு தருவோம். அதில் உண்மையான பிரச்சனை என்னென்று கேட்டால், நாங்கள் யதார்த்தமாக புரிஞ்சு கொள்ளணும். தையிட்டி அப்பப்போ தேர்தலுக்காக வர்ற ஒரு விவகாரம். தையிட்டி விவகாரத்தில் தையிட்டி விகாரம் ஒரு இரவில் கட்டி முடிக்கப்பட்டதில்லை. எத்தனை பேர் இன்றைக்கு சட்டத்தாரணிகள் அதில் இருக்கணும்? 10 சட்டத்தாரணிகளுக்கு மேலே இருக்கணும் அந்த கட்சிகளில். அதை பற்றி கதைக்கிறவன் இவையெல்லாம் ஒரு ஸ்டே ஆர்டர் மல்லாக நீதிமன்றம் 96ஆம் ஆண்டிலேருந்து இயங்குது. மல்லாக நீதிமன்றத்தில் ஒரு ஸ்டே ஆர்டர் எடுத்துருக்கலாம் தானே அத்திவாரம் போடைகளே. இந்த சட்டத்தாரணிகள் எத்தனை சட்டத்தாரணிகள் இருக்கிறீங்க ஒவ்வொரு கட்சியிலும்? சைக்கிள் கட்சியில் எத்தனை சட்டத்தாரணி இருக்குது? தமிழரசு கட்சியில் எத்தனை சட்டத்தாரணி இருக்குது? அப்போ இவையில் அதுக்குரிய நடவடிக்கை எடுக்காமல் இந்த தேர்தல் வர்ற காலத்தில் மட்டும் இந்த தையிட்டி விகாரை என்றது ஒரு புத்த சமயத்தில் ஒரு விகாரையாக நாங்கள் கோயில் கட்டுற மாதிரி அதை கட்டிட்டோம். அதில் சரி இருக்கலாம், பிழை இருக்கலாம். ஆனால் அந்த சரியை பிழைன்னு சொல்லி நாங்கள் சொல்லி வாதாடவே இல்லை. ஆனால் அதை கட்டி முடிக்கும் வரைக்கும் நித்திர கொண்டவன் கட்டி முடிச்சு அதுக்கு கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கு பிறகுதான் நீங்கள் இந்த தையிட்டி என்று வளர்ந்து இதன்றீங்க. என்பிபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த மக்களை போய் சந்திக்கணுமா சந்திக்கக்கூடாதா?
என்பிபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சந்திக்கத்தான் வேணும் என்று சொன்னால் அவர்கள் போய் சந்திப்பார்கள். சந்திச்சு வந்து முடிவெடுக்கிறதுக்கு வந்து காலமாக எங்களை சந்திக்கவில்லைன்னு சொல்லி அவங்க குற்றம் சாட்டுறாங்க. அது குற்றம் வந்து அவை என்ன 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 ரீதியில் அவை வந்து வேறு கட்சியோடு சொல்லினோம். அவை வந்து சைக்கிள் கட்சி வேறு கட்சியில் அவைக்கு பின்புலத்தில் இருக்கணும். மாதிரி அவை வந்து இந்த உறுதியை விழாக்காலம் 15 வருஷம் இங்கே வச்சிருந்தவை அவைக்கு தெரியாதா நீதிமன்றம் இருக்குண்டு. நாங்கள் இலங்கையில் வந்து சட்டத்துறை வந்து என்னத்தை நாங்கள் செய்தாலும் சட்டத்துக்குள்ளே போனோம்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு தீர்மானம் பெறும் கட்டாயம். அது ஒரு தீர்மானம் பெறாமல் இருக்காது. ஒரு ஸ்டே ஆர்டர் ஒரு நாளையில் எடுக்கலாம். காலம்பரை நாங்கள் நீதிமன்றத்துக்கு ஒரு ஸ்டே ஆர்டரை கொடுத்தோம்னு சொன்னால் நீதிபதி அவர்கள் பின்னேறதுக்கு அந்த ஸ்டே ஆர்டர் சரியாக இருந்தால் சைன் பண்ணுவார் நீதிபதி. விகார கட்டுப்பட்டது இன்னொரு ஆட்சி காலமாக இருந்தாலும் புதிய தியான மண்டபம் அண்மையில என்பிபி அரசாங்க காலத்தில் திறந்து வைக்கப்பட்டது கோலாலமாக ராணுவத்திட்ட இதை பற்றி முடியாது. அது வந்து இப்போ அந்த 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 வீடு அந்த காணி உரிமையாளராக்கள் நிற்கிற கட்சிக்காரன் செய்ய வேண்டிய வேலை. அந்த காணி உரிமையாளர் இது வந்து நீங்க தையிட்டி விகாரைக்கு தீர்வு தருவோம்னு சொல்லி சொன்னவங்க. ஆனா இன்னும் 6 மாச காலமா போய் சந்திக்கல. நீங்க பரிந்துரைப்பீங்களா அவங்களுக்கு போய் சந்திங்கன்னு சொல்லி? நான் மேலிடத்துல நான் இங்கே கதைக்கணும்ன்ற இல்லை. நான் மேலிடத்துல குடும்பத்திலும் கதைக்கலாம், பிரச்சனை இல்லை. அது கதைக்கலாம். ஆனால் உண்டு நாங்கள் இடிக்கிறன்றது ஒரு காலம் நடக்காத கதை. பகல் கனவு காணக்கூடாது விகார இடிபடும் என்று சொல்லி நாங்கள் ஒரு காலம் நாங்கள் சொல்ல தயாரில்லை. சட்டவிரோதமாக கட்டப்பட்டன்னு தெரிஞ்சும் அதன் பின்னரான காலப்பகுதியில் இப்போ அண்மையில் 3-4 மாதத்துக்கு உட்பட்ட காலப்பகுதியில் தங்கு மடம் கட்டப்பட்டிருக்குது. அப்போ அது சட்டவிரோதமாக தெரிஞ்சு கொண்டு தான் நீங்கள் என்ன சட்டவிரோதம். இப்போ நாங்கள் வந்து பாருங்க மாநகர சபையில் ஒரு மதிலுக்கு ஒரு அத்திவாரம் போட்டோடனே மாநகர சபை வந்துடுதுங்க. அப்போ இன்றைக்கு இல்லை அந்த கதையை விடுங்க. இப்போ அரசியல்வாதிக்கும் கட்டடத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அந்தந்த பிரதேச சபைகளுக்கு தான் கட்டடத்துக்கு பவர். பிரதேச சபையில் பொசிஷன் எடுக்கணும். அப்போ பிரதேச சபை என்ன செய்தது? இந்த 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 நீங்கள் சொல்கிறீங்க சட்டவிரோதமாக கட்டுறது. அப்போ பிரதேச சபைகளும் இந்த இந்த இதுகளை அனுமதியை கொடுக்குற நிறுவனங்களும் கைலஞ்சம் வேண்டிக் கொண்டு அசையுது. அவை சொல்லணுமே முதல்ல எங்களுக்கு பதில். காணி உரிமையாளர்கள் குற்றச்சாட்டு முன்வைக்கணும். இது வந்து உயர் பாதுகாப்பு வலயமாக இருக்க கண்டப்பட்ட அடுத்ததாக நீதிமன்ற தடை உத்தரவு பெறுவதில் ஒரு சிக்கல் இருக்கு. குருந்தூர் மலையில் இருக்கக்கூடிய விகாரம் வந்து நீதிமன்ற தடை உத்தரவு மீறி தான் கட்டப்பட்டது. இதுல எப்படி அந்த உத்தரவு வெளியாக குருந்தூர் மலை சம்பந்தமானது குருந்தூர் மட்டும் அது திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு உரியது, முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு உரியது. இது வந்து மல்லாக நீதிமன்றத்துக்கெல்லாம் இந்த இது வரும். மல்லாக நீதிமன்றத்தில் ஏதாவது நீங்கள் இதுவரைக்கும் இன்று வரைக்கும் இந்த காணிக்காரர் ஒரு வழக்கு தாக்கல் செய்திருக்கிறோமா? ஏன் செய்யல? ஏன் ஒழிச்சு கொண்டு திரியுறீங்க? ஏன் அரசியல்வாதிக்கு பின்னுக்கு திரியுறீங்க? என்ன தேவை இருக்குது? நீங்கள் என்பிபி அரசியல்வாதிக்கு பின்னுக்கு தெரிய தேவையில்லை. நீங்கள் சைக்கிள் கட்சிக்கு பின்னுக்கும் தெரிய தேவையில்லை. வீட்டு சின்னத்துக்கு பின்னுக்கும் தெரிய தேவையில்லை. மானுக்கு பின்னுக்கும் தெரிய தேவையில்லை. சைக்கிளுக்கு பின்னுக்கும் தெரிய தேவையில்லை. ஊசிக்கு பின்னுக்கும் தெரிய தேவையில்லை. நீங்கள் சட்ட நடவடிக்கை எடுக்கிறது உங்களுக்கு என்ன? யாழ்ப்பாணத்தில் 5000 பேர் இருக்கணுமே சட்டத்தாரணியால். ஏன் எடுக்காமல் இருக்கிறீங்க? ஏன் ஒழிக்கிறீங்க? என்ன தேவை ஒழிக்கிறதுக்கு? ஒழிக்க தெரிய வேண்டிய அவசியம் இல்லையே. இது உங்களோட சொந்த காணி யோசனாலே ஒழிக்கிறீங்க. நீங்கள் என்பிபி அரசாங்கம் தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதி 100% நிறைவேற்றப்பட்டதாக ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறீர்கள். ஆனால் அவர் வந்து 100% நிறைவேற்றப்பட்டதோ 100% 99% பட்டதோ இப்போ 6 மாதம்தான். நீங்கள் வடிவா வழங்கணும். 5 வருஷ கால ஆட்சி ஆண்டுலேருந்து யாழ்ப்பாணத்தில் என்ன நடந்திருக்குன்றது நீங்கள் பத்திரிகையாளர் அவ்வளோ பேருக்கும் தெரியும். ஆனபடியால் நாங்கள் இப்போ 5 மாதத்தில் 6 மாதத்தில் அவைகளுக்கு வந்து இப்போ பொருளாதார நெருக்கடி எல்லாம் இருந்து இப்போ தான் அவர்கள் எல்லா அலுவலும் பார்த்துக்கொண்டிருக்கிறோம். இப்போ அந்த IMF இந்த பிரச்சனை அதெல்லாம் சோர்ட் அவுட் பண்ணி வருது. எவ்வளவோ நெருக்கடிக்கெல்லாம் எங்களுடைய கௌரவ ஜனாதிபதி அவர்கள் இந்த பாராளுமன்றத்தை பாரமெடுத்திருக்கிறார். ஜனாதிபதி பதவியை அவர் 2 பதவியும் அவர் எடுத்தது வந்து இலங்கை வந்து பாதாளத்துக்கு இருக்கிற இடத்துல அவர் எடுத்திருக்கிறார். இதை மக்கள் உணரணும். அப்படி இருந்தும் இன்றைக்கு தண்ணி போதில் கூட 550 ரூபா விற்ற தண்ணி போதில் 350 ரூபா ஆக்கியிருக்கிறோம். ஆனால் உப்புக்கு விலை 300 அது உப்பு இல்லை உப்புன்னு சொன்னால் உப்பு வந்து அம்மாந்தோட்டையிலேருந்து தான் இவ்வளோ உப்பு வந்தது. அம்மாந்தோட்டையில் மழை கூடி உப்பு நியாயமாக அழிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இறக்குமதியும் செய்தவை. இப்போ உப்பு வந்து இந்த மாதம் அடுத்த மாதம் தான் உற்பத்தி ஆகிற காலம். அதை வந்து இப்போ 5000 ஏக்கருக்கிட்ட எலிஃபென்ட் பாஸும் குறிஞ்சாத்தீவும் இருக்குது. இதை விட அராலித்துறையில் ஒரு உப்பளம் இருக்குது. இதை விட செம்மணியில் ஒரு உப்பளம் இருக்குது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ தெரியாது, விடுதலை புலிகள் காலத்தில் ஆனவர்கள் சண்டை நடந்து கொண்டு இருந்த காலத்தில் ஜாழ் மாவட்டத்தில் 9 லட்சத்துக்கிட்ட மக்கள் இருந்தது. 9 லட்சம் மக்களில் உப்பு வந்து இந்த செம்மணியும் இந்த அராலித்துறையும் தான் உப்பு கொடுத்தது. நாங்கள் ஒரு காலம் உப்பு இம்போர்ட் பண்ண இல்லை. உப்பு கொழும்புலேருந்து ஏற்ற வேணாம்னு சொல்லி உப்பு கொழும்புலேருந்து ஏற்றுனதும் கிடையாது அந்த காலத்தில். இங்கே தாராளமாக உப்பு இருந்தது.
அப்போ மக்களும் விளைவிச்சு கொடுத்தவன். அப்போ எங்களோட இளைஞர்களும் வந்து பாருங்க, நீங்களும் வந்து முயற்சி செய்யணும் பாருங்க. நீங்கள் முயற்சி செய்யாமல் எதையும் கேட்கலாது. இப்போ இந்த செம்மணி பாருங்க என்ன 20 வருஷமாக கிடக்கு. ஒரு அப்ளிகேஷனை கொடுங்களா நீங்கள் எல்லோரும் சேர்ந்து, எங்களுக்கு நாங்கள் ஒரு 20-50 பேர் எடுத்து செய்கிறோம்ண்டு. ஏன் செய்யாமல் இருக்கிறீங்க? நீங்கள் ஏதாவது வாழ்க்கையில் உங்களுக்கு கோரிக்கை வச்சுக்கிறீங்களா? இளைஞர்கள் இன்றைக்கு இருக்கிற இளைஞர் சமுதாயம் ஏதாவது ஒரு கோரிக்கை வைக்கிறீங்களா அரசாங்கத்திட்ட? ஏன் வைக்காமல் இருக்கிறீங்க? வையுங்களன் கோரிக்கையில். இந்த அராலி வழியில் கிடக்கு உப்பளம், ஒரு கோரிக்கையை வையுங்க. ஒரு 50 பேர் சேர்ந்து நாங்கள் அந்த உற்பத்தி செய்ய போகிறோம், எங்களுக்கு பங்கிட்டு அடிவெல்லாம் 35 வருஷம் குத்தகைக்கு தாங்கன்னு கேளுங்க. ஏன் கேட்காம இருக்கிறீங்க? உங்களுக்கு கேட்கறதுக்கு உரிமை இருக்குதானே? நீங்கள் விலை ஊறதை தான் கதைக்கிறீங்க. நாங்கள் ஏன் உற்பத்தி செய்யக்கூடாதுன்றதை சொல்லுங்களேன். நீங்கள் கேளுங்க, கேட்டு கிடைக்காடி எங்களோட கதையுங்க. நிச்சயமாக இந்த அரசாங்கம் கட்டாயம் உங்களுக்கு எல்லா அலுவலும் நீங்கள் கேட்குற உதவிகள் செய்யும். விவகாரத்தில் வந்து இப்போ ஏற்கனவே சிறையில் இதுக்கெல்லாம் விடுவிக்கப்படணும்னா ஜனாதிபதி உரையில் இங்கே சொல்லியிருந்தார் அவருடைய பிரச்சார கூட்டத்தில். இருந்தாலும் சட்டமாதிபதி களத்தை சாட்டி அவர்கள் விடுவிப்பு நடவடிக்கை ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் வந்து 10 பேர் அதாவது தண்டனை தீர்க்கப்பட்ட கைதிகள் இருக்கிறார். ஜனாதிபதி இனத்தால் பொது மன்னிப்பில் ஒரே நாளிலே விடுதலை செய்யக்கூடிய அதிகாரம் அவற்றை கையிலே இருக்கு. ஏன் அவர் விடுதலை செய்யவில்லை? அது நீங்கள் கேட்குற கேள்வி ஒரு நியாயமான கேள்வி, உண்மையான கேள்வி. மனஜாட்சிக்கு நீங்கள் அது உண்மையாக அதை விடுதலை செய்யணும் என்றால் அந்த யுத்தம் முடிஞ்சுது. இது சம்பந்தமாக நாங்கள் ஜனாதிபதியை எல்லோரும் ஒரு நாளைக்கு நீங்கள் வாங்க பேப்பர் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இந்த எலெக்ஷன் முடியட்டும், தேர்தல் முடிய நான் எந்த கணக்கில் கூட்டிகிட்டு போகிறேன், ஒரு மீடியாவை வச்சு அவர்கிட்ட கேட்டு அவர் ஏன் விடுதலை செய்யலான்றதை நாங்கள் கேட்போம். என்னென்னா அவர் மன்னிப்பு கொடுக்க அவர் கேளும். ஏன்னா இது யுத்தம் முடிஞ்சுது. யுத்தம் முடிஞ்சது மட்டும் இல்லை பாருங்க, இனிமேல் எந்த காலத்திலேயும் வந்து ஒருத்தரை ஒரு துவக்க தூக்குறதுக்கு இங்கே வடமாநிலத்தில் ஒருத்தரும் தயாரும் இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு எங்களோட மக்கள் நொந்து நூலாகி நிற்கிறோம். ஆனால் ஜனாதிபதி இப்போ நீங்கள் இவர் கேட்குற கேள்வி ஒரு தரமான கேள்வி. அதில் ஒரு 3 பேர் 4 பேரை தெல்லும் விடத்தான் வேணும். இது சம்பந்தமாக நாங்கள் கதைக்கோணும் பாருங்க. நாங்கள் எதையும் கேட்காமல் பெறையில்லாது பாருங்க. நாங்கள் அடிக்கடி கேட்கணும். நீங்கள் கேட்குற கேள்வி ஒரு நியாயமான ஒரு தர்மமான கேள்வி. நிச்சயமாக நாங்கள் அது சம்பந்தமாக நாங்கள் ஒரு கதைச்சி திருப்பி ஒரு தீர்மானத்தை எடுத்து திருப்பியும் கதைப்போம். கதைச்சி நாங்கள் அந்த விடுதலையை நாங்கள் கொண்டுடலாம். ஏன்னா அந்த 10 பேரை விடுதலை செய்யலாம். அவர் ஏற்கனவே அது விடுதலை செய்யக்கூடிய ஒரு நிலையிலான் இருக்குது. ஏன்னா அது பொது மன்னிப்புன்ற அடிப்படையில் அதில் விடலாம். அதில் மாற்று கருத்துக்கிடம் இல்லை. ஆனால் இனி அவருக்கும் வந்து எங்களுக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் அவர் ஒரு நாட்டு தலைவராக இருக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கில் பிரச்சனைகள் இருக்கும். நாங்கள் அதை வந்து ஒரு அணுகிற விதமாக கதைச்சி எல்லோரும் சேர்ந்து கிடைக்கிட அது சம்மந்தமாக கதைக்கணும். கதை கேட்கல நாங்கள் செய்யலாம். அதனுடைய நீங்கள் இந்த மீடியா தான் அதை கொஞ்சம் புஷ் பண்ணணும். நானும் வாரேன். தேர்தல் அண்டிய காலங்களில் வடக்கில் பாதைகளை விடுவிக்கிற மாதிரி இதே ஒரு முயற்சியாக செய்யலாம். நாங்கள் அது சம்பந்தமாக நான் இன்றைக்கு இல்லை அது கதைக்கக்கூடிய ஒரு மாதிரி இதங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு அலுவல், செய்யலாத அலுவல் என்று இல்லை. மாதிரி அவர் சொல்லியிருக்கிறார், தான் சகல காணிகளையும் விடுவேன் சொல்லியிருக்கிறார். சகல காணிகளையும் தான் விடுவேன், எனக்கு ஒரு காணியும் இங்கே மக்கள்கிட்ட காணிகள் சொந்தமான காணிகள் யாவுமே முற்றாக விடுவிக்கப்படும் சொல்லியிருக்கிறார். அதை விட்டு கொண்டிருக்கணும். மிச்சத்தையும் நாங்கள் விடுதலைக்கு நாங்கள் கேட்கலாம். விஸ்தரிக்கப்படும் சர்வதேச தரத்திலான அமைக்கப்படும் 3 மாதம் சொல்லப்பட்டிருக்காங்க. கட்டாயமாக அது நடக்கும். அவ்வாறான சூழ்நிலை காணி சுவேற்பது ஒரு பிரச்சனை இல்லை. அது இப்போ வந்து என்னென்னு கேட்டால் இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் எங்களுக்கு இருக்கிற ஏர்போர்ட்டே காண வேண்டாம். எங்களுக்கு ஒரு பக்கம் கடலானே இருக்குது. எந்த பெரிய விமானமும் கடலால் வந்து இறங்கலாம். இருக்கிற காணி மிச்சமாக காணும். அதில் மாற்றுக்கிறது கிடமில்லை. என்னென்னு கேட்டால் எங்களுக்கு ஒரு பக்கம் இல்லை வந்து கடல் வர்ற லேண்டிங் எல்லாம் வந்து கடலுக்குள்ளாலான்னு வரும். இறங்குறதுக்கு மட்டும்தான் தேவை. அதனுடையால் நாங்கள் அடுத்த அவரோட வந்து நாங்கள் இந்த தேர்தல்களுக்கு நாங்கள் முழு ஆதரவை மக்கள் தெரிவித்து வந்து இப்போ எங்களுக்கு ஒரு 5000 கோடி ரூபா ஒதுக்கி இருக்கிறோம். 5000 கோடி ரூபா இலங்கைக்கு எங்களை வடமானதுக்கு தான் முதலாவது கூட ஒதுக்கி இருக்கிறோம். நான் இந்த இளைஞர்களோ இந்த யுவதிகள்கிட்ட கேட்குறது, நீங்கள் வந்து செய்ய வேண்டியது ஒன்று தான். இந்த தேசிய மக்கள் கட்சியின் ஆதரவில் நீங்களும் ப்ராஜெக்டுகளை தயாரித்து தாங்க. நீங்கள் ஒவ்வொரு ப்ராஜெக்டுகளை செய்யுங்க. செய்ய இல்லாதன்று இல்லை. நீங்கள் கேட்டு கிடைக்காட்டி அதுக்கு நான் பொறுப்பு சொல்கிறேன். நீங்கள் கேளுங்க. நாங்கள் கேட்காம இருக்கக்கூடாது. நாங்கள் எதையும் கேட்டால் தான் கிடைக்கலாம் பாருங்க. நீங்கள் கடந்த ஆட்சியில் விடுவிக்கப்பட்ட வழிவடக்கு காணிகள் கூட இன்னும் ராணுவம் அப்போ நீங்கள் விடுவிக்கப்பட்டன்னு சொல்லக்கூடாது. விடுவிக்கிறேன்னு சொல்லி விடுவிக்காமல் இருக்குன்னு சொல்லுங்க. அது சம்பந்தமாக அந்த எல்லாரும் வந்து அதுக்கு ஒரு கடிதத்தை தெரிஞ்சு வச்சுடுங்க. அந்த மீள்குடியேற்ற விடாமல் இன்னும் தடை செய்து கொண்டிருக்கிற காணிகள்ன்ற விவரங்கள் எழுதி
அதுக்கு ஒரு லிஸ்ட்டை போட்டு எல்லாத்தையும் கையெழுத்த வச்சு ஜனாதிபதிக்கும் அமைச்சர் சந்திரசேகரன் அவர்களுக்கும் தந்தீங்கன்னு சொன்னால் அதை நாங்கள் பேரப்படுத்தி கொழும்புக்கு அனுப்பி அதுக்குரிய நடவடிக்கை உடனே எடுக்கலாம். விடுவிக்கப்பட்ட பாணிகளுக்கு மக்களை விடுறதுக்கும் திருப்பி மக்கள் கோரிக்கை இல்லை, அது வந்து இராணுவம் வச்சிருந்தால் பாருங்க, நாங்கள் கொஞ்சம் முயற்சி செய்தால் தானே நடக்கும். நாங்கள் இராணுவம் வச்சிருக்கேன்னு சொன்னால் நாங்கள் திருப்பி நாங்கள் அதை எடுத்து காட்டணுமல்லோ. நாங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து காட்டினா தானே வேறு நடக்கும். நாங்கள் அதை விடுவிச்சிட்டு பண்ணிட்டு நாங்கள் அதை வச்சு கொண்டு இருக்க இயலாது. அப்போ அதை நாங்கள் அது சம்மந்தமாக உடனே நீங்கள் எங்களுக்கு அந்த கடிதங்களை ஒரு எடுங்க, எடுத்து நாங்கள் அதை கொடுத்து நாங்கள் பாரமெடுப்போம். இந்த ஆட்சி வந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு ஏதாவது காணாமல் ஆக்கப்பட்ட ஆக்கின்ற உறவுகள் எல்லாரும் வந்து ஒருக்கா ஜனாதிபதியை சந்திக்கணும். அப்படி அதுக்கு ஒரு கூட்டத்தை நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணி அரசாங்க அதிபர் மூலமாக நாங்கள் திருப்பி அது சம்பந்தமான எல்லாரையும் ஒரு அழைச்சி அது சம்பந்தமான ஒரு அறிக்கை எடுத்து தேர்தல் முடிய காணாமல் ஆக்கப்பட்ட எல்லாரையும் நாங்கள் மீடியாக்கள் மூலமாக ஒரு நாளைக்கு ஒரு மீட்டிங்கை அரசாங்க அதிபர் தலைமையில் அமைச்சர் தலைமையில் முதல் கூப்பிட்டு விசாரணையை செய்வோம். என்ன நடந்தது, இது நடந்ததுண்டு. அதுக்கு பிறகு ஜனாதிபதிகிட்ட கதைப்போம். இதுக்கு என்ன முடிவு சொல்கிறீங்க, இழப்பீடு தெரியலாதா இல்லை ஆக்கள் இருக்கணுமா இல்லையா, என்ன முடிவுன்றதை நாங்கள் கேட்கலாம். ஏன்னா இது ஒரு புதிய அரசாங்கம் தானே, எங்களுக்கு கேட்குறதுக்கு அதுக்கு ரைட்ஸ் இருக்குது மக்களுக்கு. நடுவில் இதை அப்படியே வச்சு கொண்டு இருக்கலாது. தேசிய மக்கள் சக்தி சார்பான பல்வேறு வாக்குறுதிகளை வழங்குவீங்க, நீங்கள் வழங்கியிருக்கீங்க. உங்களை போன்ற பலர் அரசாங்கத்தின் வெளியிலே இருந்து அழுத்தங்களை வைக்கிறார்களா, இல்லாட்டி அரசாங்கத்தினுடைய தீர்மானங்களை முக்கிய பங்கு வைக்கிறார்களா? அவையில் ஒரு காலம் யாருக்குமே இந்த அழுத்தம் கொடுக்குறீங்கள பாருங்க. இந்த கட்சி வந்து எவர்கிட்ட ஒரு ரூபா காசை உதவி வேண்டினதோ ஒரு விதமான ஒரு அழுத்தத்தையோ கொடுக்குற இல்லை. அவையில் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்துக்குள்ள ஒரு நோட்டீஸ் கூட விட்டவனால தான் சொல்லிக்கணும். எங்கேயாவது பாருங்க, யாழ்ப்பாண குடாநாட்டுக்குள்ள என்பிபி இந்த கட்சியின் ஒரு நோட்டீஸ் இருந்தா அது ஒட்டி ஒரு ஸ்டிக்கர் எங்கே ஜனாதிபதியில வருகையை முன்னிட்டு கிட்டுப்புமாய் நடைபெற்ற கூட்டத்திற்கான பதாகைகள் மற்றும் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருந்தது. அது ஜனாதிபதி வரையில் அது அதுக்குரிய ஆதரவாளர் யாரும் ஒட்டி இருப்பினவர் அவை கட்சி ஒரு காலம் விட்டாது. அதை வந்து விளங்கிக்கலுங்க. கட்சி ஒரு காலம் நீங்கள் எங்கேயாவது ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க கட்சி ஒட்டுதண்டு அதே அது 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 வந்து ஆறாத ஆதரவாளர்கள் ஒரு கோஷ்டியா சேர்ந்து கொண்டே ஒட்டி இருக்கலாம். அதை நானும் கண்டனா. ஆனால் அதுக்கும் வந்து ஜனாதிபதி செயலகத்துக்கோ அல்லது அமைச்சரவைக்கோ அல்லது பாராளுமன்ற உறுப்பினருக்கோ இந்த சம்பந்தம் இல்லைன்னா அது கிளீன் ஸ்ரீலங்காவில் வர்ற திட்டம். இந்த முறை பாருங்க, இந்த சிவர் எல்லாம் எல்லாரும் ஒவ்வொருத்தர் போஸ்டர் ஒட்டி இருக்கணும். எங்கேயாவது ஒரு என்பிபி ஒட்டி இருக்காண்டு பாருங்க. அதையும் அவங்க சொல்லலாம் தானே, எங்க ஆதரவாளர்கள் யாரும் கட்சிக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி. இல்லை அது இல்லை. இது வந்து நாங்கள் வந்து எல்லாத்தையும் தூக்கி பார்க்கலாம் பாருங்க. எங்களோட கட்சி வந்து மிகவும் கிளீனாக இருக்கு பாருங்க. அதில் வந்து மாற்று கருத்துக்கு இடமில்லை. நீங்கள் இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் போகத்தான் நீங்கள் இதை பற்றி கூடுதலாக குறைச்சி கதைக்கணும் என்னென்னு கேட்டால் எங்களோட கட்சியில் ஒரு 6 மாதம் தான் பாருங்க இந்த கட்சி இயங்குது. இன்னொரு 1 வருஷம் 2 வருஷம் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் என்ன கேள்வி, என்ன குறை இருக்குது, என்ன குற்றம் இருக்குது உடனடியாக கேளுங்க. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்க வேண்டிய அடிப்படையில் உங்களுக்கு கேள்வி, பிரதேச ஒருங்கிணைப்பு கூட்டங்களாக இருக்கலாம், மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டங்களாக இருக்கலாம், பலவற்றும் முரண்பாடான நிலைமையில இடையில கைவிடப்படுது. அவ்வாறான நிலைமையில உள்ளூராட்சி சபைகள் எவ்வாறு ஒரு நேர்மையான ரீதியில அதில் நிச்சயமாக நீங்கள் கேட்குற கேள்வி, நானும் அந்த டிவி அந்த ப்ரோக்ராம்கள் பார்த்து நான் அதில் நீங்கள் உண்மையாக கூட ஒவ்வொருத்தரும் கூட மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்கள். ஒவ்வொருத்தரும் யாழ்ப்பாணத்தில் பிறந்த அவ்வளோ பேரும் அதில் கதைக்கிறதெல்லாம் ஒரு தர்மமான கதையாக நியாயமாக குழப்புறத்துக்குண்டே வந்திருந்து கதைச்சால் இப்போ நீங்கள் என்னிட கேள்வி கேட்க நான் உங்களுக்கு எவ்வளோ அன்பாக பதிலளிக்கிறேன். ஊசி வந்து சும்மா எல்லாத்துக்கும் ஊசியை போட்டு வந்தால் எல்லோரும் பொறுப்பான எல்லாத்துக்கும் ஊசி தொட்ட எல்லாத்துக்கும் ஊசி. அப்போ அது அந்த அமைச்சர் பொறுமையானவர், இந்த பாராளுமன்ற உறுப்பினர் 3 பேரும் பொறுமையான வேண்டபடியாக கேட்டுருக்கணும். இப்போ எங்கே இதை கேட்டிருந்தால் சில வேளை அதெல்லாம் வேறு விதத்தில் முடிஞ்சிடும். தேசிய மக்கள் சக்தியில பாராளுமன்ற உறுப்பினர் சில நீங்களே அந்த இதெல்லாம் கேட்ட நீங்கள் தானே, உங்களோட மனச்சாட்சி சொல்லுங்க. இந்த ஊசி போட்டு ஆட்டத்தை பார்த்த நீங்கள் தானே, ஊசி என்ன ஆட்டம் ஆட்டுதுண்டு. இதெல்லாம் மனுஷத்தன்மையா, ஒரு பண்பா, ஒரு பழக்க வழக்கமா? இந்த பாராளுமன்றம் இன்றைக்கு 75 வருஷமாக இருக்கிற பாராளுமன்றமே, 75 வருஷமாக இருக்கிற பாராளுமன்றத்தில் இப்படி ஒருத்தர் வந்து இவ்வளோ கேவலமான நிலையில் வந்திருக்கா இல்லையே? நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்தாலே அவருக்கு சட்டரீதியாக நடவடிக்கை எடுக்க முடியும். அது கண்டும் காணாமல் இருக்கிறேன்டா எடுத்த உடனே அவையில் எது நடவடிக்கை எடுத்தாலும் உங்களுக்கு நீங்கள் சொல்லுவீங்க எப்படி ஒருத்தருக்கு எடுத்து போட்டீங்கன்ட்டு. அதனுடைய அவர்கள் ஒரு மனிதாய்வான ரீதியாக கொஞ்சம் காலத்தை விட்டுட்டு நாம் அவைகள் வந்து இதை எடுத்தாலும் நீங்கள் சொல்லுவீங்க என்ன இப்படி ஒருத்தருக்கு எடுத்துட்டீங்களே நீங்கள் எங்கட இனத்துக்கு தமிழ் இனத்துக்கு எடுவீங்க. அதனுடைய நீங்களே கூட மனச்சாட்சிக்கு சொல்லுங்களேன் இது சரியா பிள்ளையாண்டு.
அது அமைச்சர் பொறுமையானவர் என்றபடி அவர் பொறுமையாக இருந்து கடைப்பிடிக்கிறார். அவ்வளோதான் எனக்கு தெரியும். யார் மாநகர அபிவிருத்தி சம்பந்தமான நீங்கள் கருத்துக்களை முன்வைக்கிறீர்கள். இவ்வாறு இல்லைன்னா என்பிபி கட்சியினுடைய யார் மாநகர முதன்மை வேட்பாளர் விரிவுரையாளர் கபிலன் அவர்கள் ஊடக சந்திப்புகளில் கவித்து வருகிறார். இதுக்கான காரணம் என்ன என்பதை நீங்கள் ஆனால் அவர் வந்து உண்மையிலேயே நான் அவரோட கொஞ்சம் பேசுகிறார். ஆனால் அவர் வந்து அது நான் எனக்கு என்ன காரணம் எனக்கு சொல்லதையே நான் கேட்குறேன். ஆனால் வந்து சரியான ஆள் வேலை இரவு 11 மணி 12 மணி வரைக்கும் வேலை செய்கிறார். விடிய காதால் 5 மணிக்கு வேலை வழங்குறேன். அவர் தான் நேர இந்த மாநகர சபை அலுவல் மாநகர சபையை விட வேறு பிரதேசங்களுக்குரிய வேலைகளை அவரே தானே போய் நின்று பார்த்து கண்காணித்து கொண்டு இருக்கிறார். கடும் வேலைப்பளவில் இருக்கிறார் என்றதை நான் இந்த கண்கூடாக கண்டேன். நான் அவர் அப்படி ஒழிக்க வேண்டிய ஒரு தேவையும் இல்லை. எந்த விதமான குற்றமும் 1% 1% கூட அவரில் எந்த குற்றத்தையும் யாரும் வைக்கையில் நான் வடிவாக விசாரித்து பார்த்தேன். அதனுடையால் அவர் மாநகர சபைக்கு யாழ்ப்பாண யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்திலேருந்து வர்ற முதலாவது மாணவன், முதலாவது சிரேஷ்ட விரிவியாளர். அவரை நம்பி நாங்கள் கொடுக்கலாம். இதில் ஒரு வர்த்தகரோ அப்படி இல்லாட்டி இதை வந்து கொள்ளையடிக்கிறதுக்கு மாநகரசபை ஆளும் கொள்ளையடித்த மாதிரி யாரும் அடிக்கிறதுக்கோ எந்த விதத்திலும் ₹1 காசை கூட மாநகர சபையினுடைய பணத்தை, மக்களுடைய பணத்தை ₹1 வீணாக்கிறதுக்குரிய நிலைமை ஒரு காலம் ஏற்படாது. அதே நேரம் யாழ்ப்பாணம் ஒரு புதுப்பொலிவில் 5 வருஷத்துக்குள்ள வேறு நீங்கள் பாருங்க, இந்த மலசல கூட பிரச்சனை, மலக்கழிவு சில கழிவுகள் வேஸ்ட் வாட்டர்களுக்கெல்லாம் ட்ரைனேஜ் சிஸ்டங்கள் கொண்டு இப்படியே கொண்டு போய் தள்ளி விடுறதுக்குரிய திட்டங்கள் அவ்வளோ வாய்க்கால் வடிவால் அமைப்பு அது ஒரு வெளிநாடுகளில் கதைச்சிருக்கு. அந்த திட்டம் முழுக்க 100% நடைபெறும். நுழம்புத்தொல்ல முடியும். ஒரு நியூ சிட்டி ஒன்று வரும், அண்டர் கிரவுண்டில் கேபிள் வருது. அதனுடைய நிச்சயமாக மக்களது பலனை நீங்கள் அளிக்கிற வாக்குகள் எல்லா பலனும் நிச்சயம் வரும் மாநகர சபைக்கு. அதில் மாற்று கருத்துக்கிடவில்லை. நீங்கள் நம்புங்கள், நடக்கும்.